எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உண்மை சொல்ல பழகுங்கள். அந்த திமிர் தரும் போதை அலாதியானது. பாரதியார் சொல்லியிருக்காரு. தேவைப்படும்போது தேடுதல் அன்பாகாது. சுயநலத்திற்காக விட்டுச் செல்லுதல் அன்பாகாது. காயப்படுவார்கள் என்று தெரிந்தே காயப்படுத்துவதும் அன்பாகாது. ஏன், நம் மௌனம் கூட காயப்படுத்தும் எனில் அது அன்பாகாது. அன்பு சந்தோஷப்படுத்துமே தவிர சங்கடப்படுத்தாது. அன்பு விரும்பி வருமே தவிர விலகி நிற்காது. சேர்ந்து நிற்குமே தவிர தனியே தவிக்க விடாது. நமக்காக கண்ணீர் சிந்துமே தவிர நம்மை கண்கலங்க விடாது. நமக்காக காத்திருக்கும், நம்மை காக்க விடாது. அன்பு அழகானது, ஆழமானது கூட. அது உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே புரியும். புரிதலில்தான் அன்பும் அழகாய் மலர்கிறது. புரிதல் இருக்கும் இடத்தில் ஆணவத்திற்கு வேலையில்லை. அடுத்தவர் ஆலோசனையும் தேவையில்லை. நீயா நானா என்ற போட்டியும் இல்லை. பிரிவிற்கு இடமும் இல்லை. முதல் பக்கத்திலே பிழை என நினைத்து முழு புத்தகத்தையும் விமர்சிப்பவர்களுக்கு கடைசி பக்கத்தில் இருக்கும் விளக்கம் ஒருபோதும் தெரிய போவதும் இல்லை. எனக்கு எல்லாமே தெரியும் என்று சொல்லுங்கள், பரவாயில்லை. ஆனால் அடுத்தவருக்கு எதுவுமே தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். எல்லாம் தெரிந்தவளும் எதுவும் தெரியாதது போலதான் இருந்து விடுங்களேன். அந்த பண்பு மேலும் பலவற்றை உங்களுக்கு கற்றுத்தரும். வைரம் பட்டை தீட்ட தீட்டத்தான் பிரகாசிக்கும். நம் கஷ்டம் படப்படத்தான் நம் வாழ்க்கை பிரகாசிக்கும். முதல் முறை விழுந்து விட்டோம் என்று பயந்திருந்தால் மிதிவண்டி ஓட்டக்கூட பழகி இருக்க முடியாது. வாழ்க்கையும் அதுபோலத்தான். சிந்தித்து பாருங்கள். நீங்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்ற முடியாது. ஆனால் எதையும் எதிர்நோக்காவிடில் மாற்றங்களே இருக்காது. வாழ்க்கையை வெறுக்க 1000 காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே காரணம், நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தான். நம்பிக்கையோடு உங்கள் நாட்களை நகர்த்துங்கள். வெற்றி உங்களோடு உறுதியாக இருக்கும்.